இன்றைக்கு நீ எந்த நிலையில வந்திருக்கிறாய்? ಇವತ್ತು ನೀನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? எப்படிப்பட்ட வழிமுறையில வந்திருக்கிறாய்? ಯಾವ ರೀತಿಯಾದ ದಾರಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? பேருக்காக வந்திருக்கிறாயா? ಹೆಸರಿಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀಯಾ? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் ಎಲ್ಲವನ್ನೂ ತಿಳಿದಿರುವುದರಿಂದ அவர்தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ಆತನೇ ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மகனே, இந்த ஜனத்தை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ಮಗನೇ, ನಾನು ಈ ಜನರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ உன் ತೆಗೆದಿದ್ದೇನೆ. குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ. நீ எனக்கு வேணும், ನೀ ನನಗೆ ಬೇಕು. நீ எனக்கு வேணும். ನೀ ನನಗೆ ಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ? கர்த்தருக்குள்ள நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ದೇವರ ಒಳಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுகிறாரா? ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರಾ? நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு ನೀವು வந்திருக்கிறீர்கள்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ? ஆண்டவர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கடந்த வாரத்துல கர்த்தர் நம்மோடு பேசினார். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ನೀವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು. உலகத்துக்கும் மற்ற ஜனங்களுக்கும் மத்தியிலிருந்து நீங்க பிரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ಲೋಕದಲ್ಲೂ ಮತ್ತು ಮತ್ತೊಬ್ಬರ ಜನರ ಮಧ್ಯದಿಂದ ನೀವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು. உங்க குடும்பத்து மத்தியில உங்களை சார்ந்தவர்கள் மத்தியிலிருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಸಾರಿರುವವರ ಮಧ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು. லேவியராகமம் 20:26 சொல்லுகிறது, ಅರಣ್ಯಕಾಂಡವು 20:26 ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு ನೀವು ನನ್ನವರಾಗಿ ಇರುವಂತೆ உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಜನರ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ಮತ್ತ ಜನರ ಮಧ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು ಹೇಗಿರಬೇಕು? பிரித்தெடுக்கப்பட்டவன் நம்மை பிரித்தெடுத்த கர்த்தரோடு இருக்க வேண்டும். ನಾವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು ದೇವರೊಂದಿಗೆನೇ ಇರಬೇಕು. அவரை விட்டு விலகவே கூடாது. ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹಗಲಲೇಬಾರದು. அப்படி விலகினால் வேதனை என்று சொல்லுகிறது. ಹಾಗೆ ನಾವು ಹಗಲಿದರೆ ವೇದನೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. வேதத்தில் வார்த்தை சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಾತು நீ ಹೇಳುತ್ತದೆ, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ನಿನ್ನ ಜೀವಮಾನದೆಲ್ಲ ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ಒಬ್ಬನು ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. நான் உன்னோடும் இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲುವುದೂ ಇಲ್ಲ. உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ಕೈ ಬಿಡೋದು ಇಲ್ಲ. கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் ದೇವರಿಗಂತ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವನು கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನಾನೂ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. தேவனாகிய கர்த்தர் நம்மை எந்த விதத்துல பிரித்தெடுத்திருக்கிறார்? ದೇವರಾದ ಕರ್ತರು ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ? ஒருவேளை நாம் தள்ளப்பட்டு கிடக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾವು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು, நாம் கைவிடப்பட்டு இருக்கலாம், ನಾವು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು, நாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், ನಿರಾಕರಿಸಲ್ಪಡಬಹುದು, நாம் எதற்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கலாம். ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. நீயும் நானும் பிரயோஜனம் உள்ளவன். ನೀವು ನಾವು ಪ್ರಯೋಜನವುಳ್ಳವರು. தள்ளப்பட்ட இடத்திலிருந்து நாம் தூக்கப்பட்டவர்கள். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಜಾಗದಿಂದ ನಾವು ಎತ್ತಲ್ಪಟ್ಟವರು. கைவிடப்பட்ட நேரத்தில் கைவிடப்பட்ட இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸಮಯದಲ್ಲೂ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಳದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿದ್ದಾರೆ. எந்த விதத்திலும் அவர் தள்ளுவதில்லை, எந்த விதத்திலும் நம்மை கைவிடுவதில்லை, எந்த விதத்திலும் நம்மை விட்டு விலகி போவதும் இல்லை. ನಾವು ಯಾವ ಜಾಗದಲ್ಲೂ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, ಎಂತ ಸಮಯದಲ್ಲೂ ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவர் மன்னாதி மன்னன், ಆತನು ರಾಜಾದಿ ರಾಜನು, ராஜாதி ராஜா, ಆತನು ರಾಜಾದಿ ರಾಜನು, யூத குலத்து அரசன். ಯೂದ ಗೋತ್ರದ ಅರಸನು. அவருடைய பிறப்பை ஒரு வித்தியாசமானது. ಆತನ ಜನನವೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು. அவர் ஏழை கோலத்திலே, ಆತನ ಬಡತನದಲ್ಲಿ, ஏழ்மையான ரூபத்திலே, ಆತನ ಬಡತನದ ರೂಪದಲ್ಲಿ, தாழ்மை வழிமுறைகளிலே, ತಾಳ್ಮೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ, குடிசையிலே பிறந்தார். ಆತನು ಗುಡಿಸಲಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. ஒரு தச்சன் வீட்டிலே வளர்ந்தார். ಒಂದು ತಚ್ಚನ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದರು. கழுது மேலே பவனி சென்றார். ಆತನು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಭವನಿಯಾಗಿ ಹೋದರು. உனக்காக எனக்காக தன் மேல் இருந்த அமை துணிகளை எடுத்து போடப்பட்டார். ಆತ ನಿನಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿದರು. எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். ಎಷ್ಟು ನಿಂದೆಗಳು, ಎಷ್ಟು ಅವಮಾನಗಳಂತ ನಾವು ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗನೇಬಹುದು. எல்லாவற்றையும் அவர் மேல் போட்டுக்கொண்டார். ಎಲ್ಲವನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡರು. எஸ்ஐயா 53:1-12 வரை நீங்க பார்க்கும் பொழுது ಯೆಶಾಯ 53:1-12 ತನಕ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அவர் அக்கிரமங்களில் ஒருவராக எண்ணப்பட்டு ಆತನ ಅಕ್ರಮಕಾರರಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟು அநேகருடைய பாவத்தை தன்மேல் போட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிறது. ಅನೇಕರ ಪಾಪವನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡರಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவ்விதமாய் இருக்கிறது. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತುಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ
ಆಗಿದ್ದವೆ. அவர் நொறுக்கப்பட்டார், ಆತನು ಚಚ್ಚಲ್ಪಟ್ಟನು, அவர் ஒடுக்கப்பட்டார், ಆತನು ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟನು, அவர் புறக்கணிக்கப்பட்டார், ಆತನು ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟನು, அவமானத்தை சுமந்தார், ಅವಮಾನವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರು, தன் சரீரத்தின் ரத்தத்தை சிந்தினார், ತನ್ನ ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರು, காயங்களை ஏற்றார், ಆತನು ಗಾಯಗಳನ್ನು ಹೊಂದಿದರು, வீதி வீதியாய் தெரு தெருவாய் நடந்து சென்றார். ಆತನು ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ರೋಡ್ ರೋಡಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರು. இவையெல்லாம் எதற்காக? ಎಲ್ಲ ಯಾವುದಕ್ಕಾಗಿ? இவையெல்லாம் எதற்காக? ಎಲ್ಲ ಯಾವುದಕ್ಕಾಗಿ? உனக்காகதான், ನಿನಗೋಸ್ಕರ, உனக்காகதான், ನಿನಗೋಸ್ಕರ, உனக்காகதான். ನಿನಗೋಸ್ಕರ. ஏனென்றால் நீ சுகமாய் இருப்பதற்கு, ಸುಖವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ, நீ சந்தோஷமாய் இருப்பதற்கு, ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ நீ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ உனக்குள்ள ಇರುವುದಕ್ಕಾಗಿ, யூத குலத்தின் ராஜா இருப்பதை காண்பிப்பதற்கு, ನಿನ್ನೊಳಗೆ ಯೂದ ಕುಲದ ಅರಸನು ಇರುವುದನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ராஜாதி ராஜாவை நீ காண்பிப்பதற்கு, ರಾಜಾದಿ ರಾಜನನ್ನು ನೀನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, கர்த்தாதி கர்த்தரை உன்னிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு, ಕರ್ತಾದಿ ಕರ್ತನನ್ನು ನಿನ್ನೊಳಗಿಂದ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ இவை அனைத்தையும் அவர் சுமந்தார். ಈ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಹೊತ್ತಿದರು. இன்றைக்கு நீ எந்த நிலையில வந்திருக்கிறாய்? ಇವತ್ತು ನೀನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? எப்படிப்பட்ட வழிமுறையில வந்திருக்கிறாய்? ಯಾವ ರೀತಿಯಾದ ದಾರಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? பேருக்காக வந்திருக்கிறாயா? ಹೆಸರಿಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀಯಾ? போலனா ஏதாவது சொல்வாங்கன்னு நினைக்கிறாயா? ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳುತ್ತಾರಂತ நீ ಬಂದಿದ್ದೀಯಾ? வந்தாலும் வரவிட்டாலும் ಬಂದ್ರುನು ಬರದೆ ಹೋದ್ರು உனக்கு முன்னே ஒருவர் இங்க வந்திருக்கிறார். ನಿನಗೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಒಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் இந்த இடத்துல இருந்து பார்க்கிறார். ಅವರು ಈ ಜಾಗದಿಂದ ನೋಡುತ್ತಾರೆ. நீ எந்த இடத்துல இருக்கிறாய்? ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದೀಯಾ? என்ன செய்கிறாய்? ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? எப்படி பேசுகிறாய்? ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತೀಯಾ? உன் ஞாபகங்கள் என்ன? ನಿನ್ನ ಅವಯಗಳು ಏನು? உன் எண்ணம் என்ன? ನಿನ್ನ ಯೋಚನೆಗಳು உன் ಏನು? சிந்தை என்ன? ನಿನ್ನ ಚಿಂತೆ உன் ಏನು? சரீரம் எப்படி? ನಿನ್ನ ಶರೀರವು ಹೇಗೆ? எல்லாவற்றையும் பார்க்கிறவர், ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಇದೆಲ್ಲ ನೋಡುವಂತವರು, அதற்கேற்ற காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ தன் ಹೇಳುತ್ತದೆ, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், ತನ್ನ ಪಾಪಗಳು ಮರೆ ಮಾಡುವವನು ಬಾಳೋದಿಲ್ಲ. அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுனோ இரக்கம் பெறுவான். ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನು ಕನಿಕರ ಹೊಂದುವನು. உன்னை கண்காணிக்கிற தேவன், ನಿನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ ದೇವರು, உன்னோடு பேச விரும்புகிற கர்த்தர், ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಂತ உன்னை ಕರ್ತನು, கொண்டு அவர் நாம மகிமைப்பட நினைத்த பரிசுத்தர், ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಆತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕಂತ ನೆಲೆಸಿದಂತ ಪರಿಶುದ್ಧನು, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿರುವುದರಿಂದ அவர்தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ಆತನೇ ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மகனே, இந்த ஜனத்தை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், ಮಗನೇ, ನಾನು ಈ ಜನರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ உன் ತೆಗೆದಿದ್ದೇನೆ. குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ உன்னை ತೆಗೆದಿದ್ದೇನೆ. சார்ந்தவளை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். ನಿನ್ನ ಸಾರಿರುವವರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ நீ ತೆಗೆದಿದ್ದೇನೆ. எனக்கு வேணும், ನೀ ನನಗೆ ಬೇಕು, நீ எனக்கு வேணும். ನೀ ನನಗೆ ಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ಈಗ ಅನೇಕರು ಏನು ನೆನೆಸುತ್ತಾರೆ என்னை ಗೊತ್ತಾ? பிரித்தெடுத்தாச்சுன்னா ನನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಾದರೆ, அவருக்கு நான் வேணும்னா ಅವರಿಗೆ ನಾನು ಬೇಕಾದರೆ எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றாரு. ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬರ ಕೇಳುತ್ತಾರೆ. எப்படி? ಹೇಗೆ? எப்படி என்ற கேள்வியோடு இருக்கிறோம். ಹೇಗೆ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆದೊಂದಿಗಿದ್ದಾರೆ. எதற்கு பிரித்தெடுக்கிறான்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. சிலரை எந்த விதத்துல பிரித்தெடுக்கிறான்? ಕೆಲವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. சிலரை ஆராதனை செய்வதற்காக பிரித்தெடுக்கிறார். ಕೆಲವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾರೆ. சிலர் அவருடைய வேலையை செய்வதற்காக பிரித்தெடுக்கிறார். ಕೆಲವರನ್ನು ಅವರ ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾರೆ. சிலர் வேதத்தையே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கும்படி பிரித்தெடுக்கிறார். ಕೆಲವರನ್ನು ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಇರಬೇಕೆಂತಲೇ ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾರೆ. சிலர் தன்னுடைய வேலையில் வரக்கூடிய வருமானத்துல ஊழியங்களுக்காக மற்ற கர்த்தருடைய நாமத்திற்காக பயன்படுத்த பிரித்தெடுக்கிறார். ಕೆಲವರನ್ನು ತನ್ನ ಸಂಪಾದನೆಯಿಂದ ಸೇವೆಗಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತೆ ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. பிரித்தெடுப்பதில் பல விதங்கள் இருக்கிறது. ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದುವುದರಲ್ಲಿ ಹಲವಾರು ವಿಧಗಳಿದ್ದಾವೆ. இன்றைக்கு உன்னை எந்த நிலைமையில பிரித்தெடுத்திருக்கிறார்? ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾನೆ. சிலரை சுவிசேஷகராக, ಕೆಲವರನ್ನು ಸ್ವಾರ್ಥಕರಾಗಿ, சிலரை தீர்க்கதரிசியாக, ಕೆಲವರನ್ನು ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ, சிலரை போதகராக, ಕೆಲವರನ್ನು ಬೋಧಕರಾಗಿ, சிலரை வியாக்கணம் சொல்லுகிறவர்களாக, ಕೆಲವರನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವ, சிலரை தரிசனங்களை காண்கிறவர்களாக, ಕೆಲವರನ್ನು ದರ್ಶನ ನೋಡುವಂತವರಾಗಿ, சிலரை சிறு பிள்ளைகளை நடத்தும்படியாக, ಕೆಲವರನ್ನು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುವಂತವರಾಗಿ, சிலரை வாலிப பிள்ளைகள் நடத்தும்படியாக, ಕೆಲವರನ್ನು ಯೌವನಸ್ಥರನ್ನು ನಡೆಸುವಂತವರಾಗಿ, சிலரை வயது மிகுந்தவர்களை நடத்தும்படியாக, ಕೆಲವರನ್ನು ವಯಸ್ಸಾದವರನ್ನು ನಡೆಸುವಂತವರಾಗಿ, இப்படி பல விதங்களில பிரித்தெடுக்கிற கர்த்தர் ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು
ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯುವಂತ ಕರ್ತನು. அந்த பிரித்தெடுப்புல நீ எப்படி இருக்கிறாய்? ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯುವುದರಲ್ಲಿ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯ? வேதத்துல ஒரு மனுஷனை பார்த்தீங்க சொன்னா, ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ, ஆடுகளுக்கு பின்னே போனவர், ಕುರಿಗಳಿಗೆ ಹಿಂದಾಗಿ ಹೋದವನು, அந்த மனிதனை, ಆ ಮನುಷ್ಯನನ್ನು தன் இனத்தை விட்டு, ತನ್ನ ಜನವನ್ನು ಬಿಟ್ಟು, தன் தகப்பன் தாயை விட்டு, ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು, தன் கூட பிறந்த சகோதரனை விட்டு, ತನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರನನ್ನು ಬಿಟ್ಟು, கர்த்தருக்காக பிரித்தெடுத்தார். ದೇವರಿಗಂತ ಆತನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ அவர் ತೆಗೆದನು. பிரித்தெடுத்த நாளில ಆತನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಂತ அந்த ದಿನದಲ್ಲಿ மனுஷ மேல எந்த ஆவியை ஊற்றினாரோ, ಆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಯಾವ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸಿದರೋ, அந்த ஆவியை முடிவு பரிந்தும் ஆமை முடிவு பரிந்து காத்துக்கொண்டார். ಆ ಆತ್ಮವನ್ನು ಕೊನೆ ತನಕ ಕಾದುಕೊಂಡರು. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ಒಂದು ಸಾಮುವೇಲನು 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ನೀವು ಅಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே தெளிவுபடுத்தி கர்த்தர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. 16ஆம் அதிகாரத்திலே 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವ ಕಾರ್ಯವೇನು? கர்த்தர் இவன்தான், ಯೆಹೋವನು ಇವನೇ, இவன்தான், ಇವನೇ, நீ எழுந்து ನೀನು ಎದ್ದು இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ಇವನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು ಅಂದರು. அப்பொழுது சாமுவேல் ಆಗ ಸಾಮುವೇಲನು தைலக்கொம்பை எடுத்து ಆ ತೈಲ ಕೊಪ್ಪೆಯನ್ನು ತೆಗೆದು அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே ಅವನನ್ನು ಅವರ ಸಹೋದರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அபிஷேகம் பண்ணினான். ಅಲ್ಲಿ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. அந்த நாள் முதற்கொண்டு ಆ ದಿನ ಮೊದಲುಕೊಂಡು கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನವರು தாவீது மேல் வந்து இறங்கினார். ದಾವೀದನ ಮೇಲೆ ಬಂದು ನೆಲೆಗೊಂಡಿತು. அந்த நாள் முதற்கொண்டு ಆ ದಿನ ಮೊದಲುಕೊಂಡು கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು தாவீது மேல் இறங்கினார். ದಾವೀದನ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿದರು. எப்போது நீ கர்த்தரிடத்தில் வருகிறாயோ, ನೀನು ಯಾವಾಗ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ உன் ಬರುತ್ತೀಯೋ, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறாயோ, ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀಯೋ, அப்பொழுது தைல கொம்பினால் ஆசீர்வாதம் உன்மேல் கடந்து வரும். ಆಗ ತೈಲ ಕೊಂಬುಗಳಿಂದ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುವುದು. தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುವರು. இங்கே தாவீதின் மேல் தைல கொம்பு வைத்தபோது ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಮೇಲೆ ಎಣ್ಣೆಯ ಕೊಂಬನ್ನು ಇಟ್ಟಿದಾಗ பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಬಂದು ಇಳಿದರು. அங்கே பாருங்கள், அழகாய் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ದಾವೀದನ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿದರು. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து எப்படி இறங்கினாரோ, ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ದಾವೀದನ ಮೇಲೆ ಹೇಗೆ ಬಂದು ಇಳಿದರು, அதே போல உன்மேல வந்து இறங்குவதற்கு அவர் வல்லமையான தேவனாய் வந்திருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಪ್ರತಾಪವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீ அவருக்கு வேண்டும், ನೀನು ಆತನಿಗೆ ಬೇಕು. உன்னை பிரித்தெடுக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ இந்த ತೆಗೆಯುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்கு, ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தீர்க்க தரிசன வரத்தை ஊற்றுவதற்கு, ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನು ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, வியாக்கன வரத்தை ஊற்றுவதற்கு, ಯಾಜಕನ ವರಗಳನ್ನು ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அபிஷேக அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசுவதற்கு, ಅಭಿಷೇಕದಲ್ಲೂ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ, அவரை ஆராதிப்பதற்கு, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவருடைய அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றுகிறார். ಆತನ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಾರೆ. எப்ப கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறாயோ, ನೀನು ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯೋ, எப்ப கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறாயோ, ನೀನು ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯೋ, எப்ப பரிசுத்த ஆவியின் பாதத்துல காத்திருக்கிறாயோ, ಯಾವಾಗ ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿರುತ್ತೀಯೋ, அப்பொழுது பரிசுத்த ஆவியன் உன்மேல் ಆಗ வருகிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುವರು. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 8ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ நீங்கள் பலனடைவீர்கள், ನೀವು ಬಲಗೊಳ್ಳುವಿರಿ, கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ನೀವು ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. எத்தனை பேர் இந்த இடத்துல சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ನೀವು ಈ ಜಾಗದಲ್ಲಿ உங்க ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಿ? குடும்பத்துல நீங்க சாட்சியாய் இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ? உங்க வேலை தளத்துல நீங்க சாட்சிகளாய் இருக்கீங்களா? ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಮೇಲೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ? உங்க பள்ளியில காலேஜ்ல அம்மே நீங்க சாட்சிகளா இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಸ್ಕೂಲಲ್ಲೋ ನಿಮ್ಮ ಕಾಲೇಜಲ್ಲೋ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ? உங்களுடைய தேவனுடைய ஆலயத்துல நீங்க சாட்சிகளா இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ? உங்க ஊழியக்காரருக்கு நீங்க சாட்சிகளா இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ? எந்த விதத்தில் நீங்கள் சாட்சிகளா இருக்கிறீர்கள்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ?
ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಿ. இந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்தார். ಈ ದಾವೀದನವರು ಕೊನೆ ತನಕ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದರು. உன்னை கர்த்தர் பிரித்தெடுப்பார் என்று சொன்னால், ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯುವುದಾದರೆ, உன் வாழ்வு முடியத்தக்க ನಿನ್ನ ಜೀವಿತವು ಕೊನೆ ತನಕ நீ கர்த்தருக்குள்ள, ನಿನ್ನ ದೇವರ உன் ಒಳಗೆ, குடும்பத்துக்குள்ள, ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ, உன் வேலைதளத்துக்குள்ள, ನಿನ್ನ ಕೆಲಸದ உன் ಮೇಲೆ, சபைக்குள்ள, ನಿನ್ನ ಸಭೆಯ ಒಳಗೆ, உன்னை சார்ந்தவர்களுக்குள்ள ನಿನ್ನ ಸಾರಿನವರ நீ ಒಳಗೆ சாட்சியாய் இருக்கணும். ನೀನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. உன் வாயின் வார்த்தையில சாட்சியா இருக்கணும். ನಿನ್ನ ಬಾಯಿನ ಮಾತಿನಲ್ಲಿ ನೀನು உன் ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. சரீர காரியங்கள சாட்சியா ನಿನ್ನ இருக்கணும். ಶರೀರದ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನೀನು உன் ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. பார்வையில சாட்சியா ನಿನ್ನ இருக்கணும். ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. சகல வழிமுறைகளும் நீ சாட்சியா ನಿನ್ನ இருக்கணும். ಸಕಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನೀನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. கிறிஸ்தவன் ಕ್ರೈಸ್ತನು அந்த சாட்சி உன்னிலிருந்து ಆ வெளிப்படணும். ಸಾಕ್ಷಿ ನಿನ್ನಿಂದ ಪ್ರಕಟಣೆಯಾಗಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுக்கு எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லக்கூடும்? ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. இந்த தாவீது ಈ ದಾವೀದನವರು கர்த்தருக்குள் சாட்சியா இருந்தார். ದೇವರ ಒಳಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದರು. அவருடைய சாட்சியை விவரிக்கணும்னா நிறைய விவரிக்கலாம். ಆತನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ವಿಸ್ತರಿಸಬೇಕಾದರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಮಾಡಬಹುದು. ஒரு 3 காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருந்த சாட்சியை பாருங்கள். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನೀವು ನೋಡಿರಿ. முதல் நீங்க கவனிக்கும் பொழுது ಮೊದಲು ನೀವು ಗಮನಿಸುವಾಗ 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 1 ಸಾಮುವೇಲನು 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8வது வசனத்தை பார்க்கும்போது 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, சவுல் என்கிற இந்த மன்னன் ಸೌಲ್ ಎಂಬ ಈ ಅರಸನು எல்லா விதத்திலும் ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ இவர் ஒரு விரோதியாகவே பார்த்தார். ಇವನನ್ನು ಒಂದು ವಿರೋಧಿಯಾಗಿನೇ ನೋಡಿದರು. ஏன் அவர் விரோதியாய் பார்த்தார்? ಯಾಕೆ ಈತನನ್ನು ಒಂದು ವಿರೋಧಿಯಾಗಿ ನೋಡಿದರು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எதற்கு தாவீதை சவுல் விரோதியாக பார்க்கிறார்? ಯಾಕೆ ದಾವೀದನನ್ನು ಸೌಲನವರು ಒಂದು ವಿರೋಧಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ? இந்த தாவீதை விரோதியாய் பார்ப்பதற்கு முன்பாக சவுல் தாவீது மேல எப்படி இருந்தார்? ಈ ದಾವೀದನನ್ನು ವಿರೋಧವಾಗಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸೌಲನವರು ಹೇಗಿದ್ದರು? நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1 ಸಾಮುವೇಲನು 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க அங்கே பாருங்க. ನೀವು ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ. அங்கு 21வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು? அப்படியே தாவீது ಈಗ ದಾವೀದನು சவுலிடத்தில் வந்து ಸೌಲನ ಬಳಿಗೆ அவனுக்கு ಬಂದು முன்பாக நின்றான். ಅವನಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತರು. ಅವರು இவனை மிகவும் சிநேகித்தான். ಇವನನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದನು. இந்த தாவீதை அதிகமாக ಈ நேசித்தார். ದಾವೀದನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದರು. யார் நேசித்தது? ಯಾರು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದು? சவுல் தாவீதை நேசித்தார். ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. இப்படி நேசித்தவர் ಈ ರೀತಿಯಾಗಿ ஏன் இவருக்கு விரோதியாய் எழும்ப வேண்டும்? ಯಾಕೆ ಈತನಿಗೆ ವಿರೋಧಿಯಾಗಿ ಎದ್ದೊಳಬೇಕು? ஏன் தாவீதை கொல்ல நினைக்க வேண்டும்? ಯಾಕೆ ದಾವೀದನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕಂತ ನೆನೆಸಬೇಕು? தாவீதின் வழிமுறையில எதற்காக இந்த சவுல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்? ದಾವೀದನ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಸೌಲನವರು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು? ஏனென்றால் ಯಾಕಂದರೆ தாவீது கர்த்தருக்கு முன்பாக நின்றபோது ದಾವೀದನವರು ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தருக்கு எதிராய் வந்த கோலியாத்தை வீழ்த்தினார். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದಂತ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಬೀಳಿಸಿದನು. தாவீது கர்த்தருக்கு மத்தியில எழும்பி ಆ ದಾವೀದನು ದೇವರಿಗೆ ಮಧ್ಯಾಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು கர்த்தருக்கு விரோதமாய் வந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று ಆ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದಂತ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತು அவர் சவாலிட்டு ಆತನನ್ನು ಸವಾಲಿಟ್ಟು அங்கே கோலியாத்தை வீழ்த்தினார். ಅಲ್ಲಿ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಬೀಳಿಸಿದನು. கோலியாத்து விழுந்தபோது ಗೋಲಿಯಾತನು ಬಿದ್ದಿದಾಗ இவருக்குள்ளே வந்த காரியம் என்ன? ಇವರ ಒಳಗೆ ಬಂದಂತ ಕಾರ್ಯ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவர், ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಕುರಿ ಮೇಯಿಸುವ எந்த ஆயுதமும் தரிக்காதவர், ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಯುಧವನ್ನು ಧರಿಸದೇ தேவ ಇದ್ದವನು பலத்தால, ಆ ದೇವರ ಬಲದಿಂದ தேவனுடைய வல்லமையினால, ದೇವರ ಬಲದಿಂದ தேவனுடைய சக்தியினால ದೇವರ ಶಕ್ತಿಯಿಂದ எதிர்த்து வந்த கோலியாத்தை ஒரே கல்லில வீழ்த்தி போட்டார். ಎದುರಿಸಿ ಬಂದಂತ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಒಂದೇ ಕಲ್ಲಿಂದ ಬೀಳಿಸಿ ಬಿಟ್ಟನು. சவுலுடைய பார்வை தாவீது மேல் விழுந்தது. ಅವನ ದೃಷ್ಟಿ ಸೌಲನ ದೃಷ್ಟಿ ದಾವೀದನ ಮೇಲೆ ಬಿದ್ದವು. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6, 7, 8 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா 1 ಸಾಮುವೇಲನ 18ನೇ ಅಧ್ಯಾಯವು 6, 7, 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದುವುದಾದರೆ தாவீது கோலியாத்தை வீழ்த்தி அவர் புறப்பட்டு வரும் பொழுது ದಾವೀದನವರು ಗೋಲಿಯಾತನನ್ನು ಬೀಳಿಸಿ ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಬರುವಾಗ சகல ஜனத்தாரும் ಸಕಲ
ಜನದವರು தாவீதை பார்த்து ದಾವೀದನನ್ನು ನೋಡಿ அங்கே தாவீதுக்கு முன்பாக ಅಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ಮುಂದಾಗಿ சவுல் கொண்டது 1000, ಸೌಲನು ಕೊಂದಿದ್ದು 1000, தாவீது கொண்டது 10000. ದಾವೀದನು ಕೊಂದಿದ್ದು 16000. கோஷமிட ஆரம்பித்தார்கள், ಅಲ್ಲಿ ಘೋಷವನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕೆ ஆரவாரம் பண்ண ஆரம்பித்தார்கள், ಅಲ್ಲಿ ಹಾರ್ಪಟಿಸುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஆர்ப்பரித்தார்கள். ಅಲ್ಲಿ ಹಾರ್ಪಟಿಸಿದರು. இதை பார்த்த சவுல் ಇದನ್ನು ನೋಡಿದಂತ ಸೌಲನು ஆத்திரமடைந்தார், ಅವನು ಆತುರಗೊಂಡನು, எரிச்சல் அடைந்தார், ಅವನು ಹುರಿಗೊಂಡನು, பொறாமை கொண்டார். ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಕೊಂಡನು. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் விழுவதற்கு காரணம் என்ன? ಇವತ್ತು ಒಂದು ಕ್ರೈಸ್ತನ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஆத்திரம், ಆತುರವು, எரிச்சல், ಹುರಿಗೊಳ್ಳುವುದು, பொறாமை. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. இது மூன்று ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்குமானால் ಈ ಮೂರು ಒಂದು ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಇರುವುದಾದರೆ அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பில் அவன் விழுவான். ಅವನು ಎತ್ತಿರುವಂತ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲೂ ಅವನು ಬಿದ್ದು ஆத்திரப்படுகிறவன், ಆತುರ ಪಡುವವನು அவனுக்கு ஆள தெரியாது. ಅವನಿಗೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕೆ எரிச்சல் அடைகிறவன் ಹುರಿಗೊಳ್ಳುವನಕ್ಕೆ விட்டு கொடுக்க முடியாது. ಬಿಟ್ಟು ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. பொறாமைப்படுகிறவன் ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವವನಿಗೆ தாழ்மையா இருக்க முடியாது. ತಾಳ್ಮೆಯಾಗಿ இது ಇರಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. மூன்றுக்கு மூன்று வேறுபாடாயிருக்கும். ಈ ಮೂರಕ್ಕೂ ಮೂರು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರುವುದು. இந்த சவுல் யார்? ಈ ಸೌಲನು ಯಾರು? அதிகாரத்துக்குரியவர், ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಕ್ಕ அரசனாக ராஜனாக கணம் பெற்றவராயிருக்கிறார். ಅವನ ಅರಸನಾಗಿಯೂ ರಾಜನಾಗಿಯೂ ಘನ ಪಡೆದವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ದೇವರಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟವನು, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು. தேவன் சவுலோடு இருந்திருக்கிறவர். ಸೌಲನವರು ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದಿದ್ದವರು. ஆனா இவருக்குள்ள வந்த நிலை என்ன? ಆದ್ರೆ ಇವರೊಳಗೆ ಬಂದಂತ ಸ್ಥಿತಿ, இவருக்குள்ள வந்த காரியம் என்ன? ಇವರೊಳಗೆ ಬಂದಂತ ಕಾರ್ಯವೇನು? ஒரு சிறியவன் ஜெயம் எடுத்துட்டானே, ಒಂದು ಚಿಕ್ಕವನು ಜಯ ಹೊಂದಿ ಬಿಟ್ಟನಲ್ಲ, சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல, ಸಂತೋಷ ಪಡಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ, தட்டி கொடுத்து அவர் சொன்னபடி செய்ய வேண்டிய இடத்துல ತಟ್ಟಿಕೊಟ್ಟು ಅವನು ಮಾಡಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದವನು, இவருக்குள்ள வந்த ஒரு ஆத்திரம், ಇವನೊಳಗೆ ಬಂದಂತ ಒಂದು ಆತುರವು, இவருக்குள்ள வந்த ஒரு எரிச்சல், ಇವನೊಳಗೆ ಬಂದಂತ ಒಂದು ಹುರಿ, இவருக்குள்ள வந்த ஒரு பொறாமை, ಇವನೊಳಗೆ ಬಂದಂತ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. எங்க என்னுடைய ராஜபாரத்தை தட்டி எடுத்துருவானோ, ಎಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ರಾಜ್ಯದ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ತಟ್ಟಿ ತಗೋಬಿಡುವ, இவனுக்கு பேரு புகழ் வந்துருமோ ಇವನಿಗೆ ಹೆಸರು ಹೊಗಳಿಕೆ ಬಂದು ಬಿಡುವ என்ற ஆத்திரப்பட்டு, ಆ ರೀತಿ எரிச்சல் அடைந்து, ಉರಿಗೊಂಡು, கோபப்பட்டு ಅವನು ಕೋಪಗೊಂಡು தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார். ಅಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿದನು. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்குள்ள வருகிற ஆத்திரம் என்ன? ನಿನ್ನೊಳಗಿಂದ ಬರುವಂತ இவங்க ಆತುರವೇನು? எப்படி இத சொல்லலாம்? ಇದು ಹೇಗೆ ಇವರು இது ಹೇಳಬಹುದು? எப்படி பேசலாம்? ಇವರು ಹೇಗೆ இது எப்படி ಮಾತನಾಡಬಹುದು? செய்யலாம்? ಇವರು ಹೇಗೆ ಮಾಡಬಹುದು? யார் எவருன்னு உனக்கு தெரியவில்லை. ಯಾರು ಏನಂತ ನಿನಗೆ அந்த ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. இடத்துல உனக்கு எங்க பொறுமை, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಿನಗೆ ಎಲ್ಲಿ ನಿಧಾನವು, எங்க அந்த இடத்துல உனக்கு விட்டு கொடுக்கிற தன்மை, ಎಲ್ಲಿ ನಿನಗೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಒಂದು உன் ಮನಸ್ಸು, தாழ்மை எங்க போயிருச்சு, ನಿನ್ನ ತಾಳ್ಮೆಯಲ್ಲಿ ಹೋಯ್ತು, உன் கீழ்ப்படிதல் எங்க போயிருச்சு? ನಿನ್ನ ವಿದ್ಯಾರ್ಥಿಮು ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು? ஆத்திரத்தினால வர எரிச்சல் என்ன? ಆತುರದಿಂದ ಬರುವಂತ ಉರಿ ಏನು? என்ன பேசுறது தெரியாம பேசுவ. ಏನು ಮಾತನಾಡುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾತನಾಡುವಿ. நான் எதுக்கு அமைதியா போகணும்? ನಾನು ಯಾಕೆ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಹೋಗಬೇಕು? நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? ನಾನು ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕು? ஹalleluya. ஹalleluya. கோபம் உனக்குள்ள பொங்குகிறதுனால, ಕೋಪವು ನಿನ್ನೊಳಗೆ ಉಕ್ಕಿ ஆத்திரம் ಬರುವುದರಿಂದ, பெருகிறதுனால, ಆತುರವು ಹೆಚ್ಚಾಗುವುದರಿಂದ, தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லாதனால, ತಾಳ್ಮೆ ಪಡೆದಿರುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ வாயில ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ, வந்தெல்லாம் கட்டா முட்டான் தட்டா முட்டான்னு எல்லாத்தையும் அள்ளி வீசிடுற. ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಬಂದಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಎಲ್ಲ ಎತ್ತು ಬೀಸಾಡಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? அதனால் இழப்பு உனக்கு தான், ಆದ್ರಿಂದ ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದು ನಿನಗೆ, இழப்பு உனக்கு தான். ನಿನಗೇನೆ. உன்னை எந்த சூழ்நிலை பிரித்தெடுத்தா, ನಿನ್ನನ್ನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಆತನು நீ எப்படி இருந்த, ನೀನು ಹೇಗೆ எந்த ಇದ್ದೆ, இடத்துல கடந்த, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದೆ, உன்னை எங்க தூக்கி வச்சா, ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಿ ಎತ್ತಿಟ್ಟರು, அது ஒரு செகண்ட் நீ சிந்தித்தா போதும். ಅದನ್ನ ನೀನು ಒಂದು ನಿಮಿಷ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ உன்னை ಸಾಕು. பத்தி தவறா பேசுறாங்களா, ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, குறையா பேசுறாங்களா, ಕೊರತೆಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, அந்த இடத்துல நீ அமைதி காத்து ಆ பாரு. ಜಾಗದಲ್ಲಿ ನೀನು ಶಬ್ದವನ್ನು ಕಾದು ನೋಡು. அங்கே உனக்கு ஒரு மேன்மை காத்திருக்கும். ಅಲ್ಲಿ ನಿನಗೊಂದು ಉನ್ನತವು ಕಾದಿರುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை பார்த்து சொல்ல, என் மக ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ಮಗನು அமைதி காத்துக்கொண்டா, ಅವ್ರ ನಿಶ್ಶಬ್ದವನ್ನು ಕಾದುಕೊಂಡರು. என் மகன் ನನ್ನ ಮಗನು பொறுமையா இருக்கிறான், ಅವರು ತಾಳ್ಮೆಯಾಗಿದ್ದಾರೆ. என் மகன் ನನ್ನ ಮಗನು விட்டு கொடுத்துட்டான், ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. என்னுடைய பிள்ளை ನನ್ನ ಮಗನು அவ கீழ்ப்படிஞ்சிட்டான். ಅವನು ವಿಧೇಯನಾಗಿ ಬಿಟ್ಟನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இடத்துல தான் உனக்கு மேன்மை வரும், ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಿನಗೊಂದು ಉನ್ನತವು ಬರುವುದು. அந்த இடத்துல தான் உனக்கு மேன்மை ಆ வரும். ಜಾಗದಲ್ಲಿ ನಿನಗೊಂದು ಉನ್ನತವು இங்க ಬರುವುದು. பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, இந்த சவுல் ಈ ಸೌಲನು ஆத்திரப்பட்டுட்டாரு, ಅವನು ಆತುರಗೊಂಡನು.
ಉರಿಗೊಂಡರು, எரிச்சல் அடைஞ்சிட்டாரு, ಅಲ್ಲಿ ಉರಿಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ, கோபப்பட்டுட்டாரு, ಅಲ್ಲಿ ಕೋಪಪಡುತ್ತಿದ್ದಾರೆ, பொறாமப்பட்டுட்டாரு. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த நிமிஷத்துல இருந்து ಆ ನಿಮಿಷದಿಂದ தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டாரு. ಅಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಿದ್ದರು. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஆனா தாவீது ಆದ್ರೆ ದಾವೀದನು அவருக்கு விரோதமா எழும்பவே இல்லை. ಅವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya, ஆமென், 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 ஆமென். ಆಮೆನ್. நல்ல சத்தமா. ಎಲ್ಲ ಶಬ್ದವಾಗಿ. ஆனா இந்த தாவீது ಆದ್ರೆ ಈ ದಾವೀದನವರು அவருக்கு விரோதமா எழும்பவே இல்லை. ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಲೇ ಇಲ್ಲ. ஆனா யார் எழும்பிட்டது? ಆದ್ರೆ ಯಾರು ಎದ್ದೇಳಿತು? சவுல் எழும்பிட்டாரு. ಅಲ್ಲಿ ಸೌಲನವರು ಎದ್ದೇಳಿದರು. இனி என் ராஜபார் அவ்வளவுதான். ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನ ರಾಜ್ಯಭಾರವು ಅಷ್ಟೇನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. முதல்ல அவர் விரோதமா எழும்பினாரு. ಆದ್ರಿಂದ ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿದರು. விரோதமா எழும்புதுனால ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿದ್ರಿಂದ அவரிடத்திலிருந்து அவருடைய முகரூபம் வெளிப்பட்டுருச்சு, ಅವರಿಂದ ಅವರ ಮುಖರೂಪವು ಪ್ರಕಟಣೆವಾಯಿತು, அவருடைய பேச்சு வெளிப்பட்டுருச்சு, ಅವರ ಮಾತು ಪ್ರಕಟಣೆವಾಯಿತು, அவருடைய செயல் வெளிப்பட்டுருச்சு, ಅವರ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು அவருடைய ಪ್ರಕಟಣೆವಾಯಿತು, நடக்கை வெளிப்பட்டுருச்சு. ಅವರ ನಡತೆ ಪ್ರಕಟಣೆವಾಯಿತು. அவருடைய ராஜபாரத்துக்கு தகுதி இல்லாதவனை போல இப்ப நிக்கிறாரு. ಆತನ ರಾಜ್ಯ ಭಾರಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க, நல்லா சத்தமிட்டு சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ஆமென். இவருக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. இப்போ ಇವರೊಳಗೆ ಒಂದು ಭಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. இரண்டாவது என்ன வந்துருச்சு? ಎರಡನೇದಾಗಿ பயம் வந்துருச்சு. இப்போ ಭಯ ಉಂಟಾಯಿತು. எப்படியோ இந்த தாவீது அந்த அதற்குள்ள வந்து விடுவா. ಈ ದಾವೀದನ ಅದರೊಳಗೆ ಬಂದು பாருங்க, அதை அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா ಅದರ ಕೆಳಗೆ ನೀವು ಗಮನಿಸಿ இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல ಈ 1 ಸಾಮುವೇಲನ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, அங்க கவனிச்சீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ 10 11 பார்க்கும் பொழுது, ನೀವು 10ನೇ ವಾಕ್ಯವು 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 19 9 பார்க்கும் பொழுது 19 9ನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, நீங்க கவனிச்சீங்கன்னா ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ எப்ப இவருக்குள்ள ஒரு எரிச்சல் வந்ததோ, ಯಾವಾಗ ಈತನೊಳಗೆ ಒಂದು ಉರಿ ಉಂಟಾಯಿತು, கோபம் வந்ததோ, ಯಾವಾಗ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು, பொறாமை கொண்டாரோ, ಯಾವಾಗ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಕೊಂಡರೋ, ஆத்திரப்பட்டாரோ, ಯಾವಾಗ ಆತುರಗೊಂಡರೋ, அப்பொழுது ಅವಾಗಲೇ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவி சவுலுக்குள்ள வந்து விட்டது. ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ದುರಾತ್ಮವು ಸೌಲನ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ எங்க ஆரம்பிச்சதுன்னா, ಎಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿತಂದರೆ, எங்க ஆரம்பிச்சுனா ಎಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿತಂದರೆ இதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ಇದೇ 1 ಸಾಮುವೇಲನ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23வது வசனத்தை பார்க்கும்போது 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, அங்கே சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? இவர் மேல் இருந்த ஆவிய ಇವರ ಮೇಲಿದ್ದಂತ ಆತ್ಮವನ್ನು இந்த தாவீது தான் துரத்துறாரு. ಈ ದಾವೀದನವರೇ ಓಡಿಸುತ್ತಾರೆ. யார் அனுப்புனது இந்த ஆவிய? ಈ ದುರಾತ್ಮವನ್ನು ಯಾರು ಕಳುಹಿಸಿದರು? கர்த்தராகிய தேவன் தான் அனுப்பினாரு. ಕರ್ತನಾದ ದೇವರೇ ಕಳುಹಿಸಿದರು. காரணம் என்ன? ಕಾರಣವು ಏನು? எப்ப ஒரு மனுஷன் கர்த்தரை விடுகிறானோ, ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನು ದೇವರನ್ನು ಬಿಡುತ್ತಾನೋ, மாறுபாடான பேச்ச பேசுகிறானோ, ಅಲ್ಲಿ ಬೇಡವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾನೋ, அப்பவே பொல்லாவி வந்துரும், பொல்லாதாவி வந்துரும். ಅವಾಗಲೇ ದುರಾತ್ಮವು ಬಂದು ಬಿಡುವುದು. தாவீது மேல பரிசுத்தாவி வந்து விட்டது, ಅಲ್ಲಿ ದಾವೀದನ ಮೇಲೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಬಂದು ಬಿಟ್ಟರು. சவுல் மேல அசுத்தாவி வந்து விட்டது. ಆದರೆ ಸೌಲನ ಮೇಲೆ ದುರಾತ್ಮವು ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. தாவீதுக்கு முன்பாகவே, ಅಲ್ಲಿ ದಾವೀದನ ಮುಂದಾಗಿನೇ, தாவீதுக்கு முன்னவே ದಾವೀದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ சவுல் மேல தேவ ஆவியானவர் இருந்தார். ಸೌಲನ ಮೇಲೆ ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರಿದ್ದರು. இந்த சவுல் யார்? ಈ ಸೌಲನ ಯಾರು? ஒரு கழுதையை தேடி போனவர். ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದವನು. அந்த இடத்துல ಆ ಜಾಗದಲ್ಲಿ கர்த்தருடைய மகிமை வந்தது. ದೇವರ ಮಹಿಮೆ ಬಂತು. இதே தைல கொம்பினால் இங்க சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். ಇದೇ ತೈಲ ಎಣ್ಣೆಯ ಕೊಂಬುಗಳಿಂದ ಸೌಲನವರು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. இதே சாமுவேல் தான் தாவீதையும் அபிஷேகம் பண்ணுகிறார். ಇದೇ ಸಾಮುವೇಲನವರೇ ದಾವೀದನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணது ஒரே மனுஷன் தான். ಇಬ್ಬರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದು ಒಂದೇ ಮನುಷ್ಯನೇ. இந்த ரெண்டு பேருக்குள்ள வந்தது ஒரே தேவ ஆவியானவர் தான். ಇಬ್ಬರೊಳಗೆ ಬಂದಿದ್ದು ಒಂದೇ ದೇವರ ಆತ್ಮನವರು. இங்கே தாவீதுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் வருகிறதுக்கு காரணம் என்ன? ಇಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೂ ಮತ್ತೆ ಸೌಲನವರಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தாவீது பரிசுத்த ஆவியோடு இருந்தார், ದಾವೀದನವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದೊಂದಿಗಿದ್ದರು. சவுலோ பரிசுத்த ஆவியை விட்டு விட்டார். ಸೌಲನವರು ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. எப்ப தேவ ஆவியானவர் தாவீதுக்குள்ள வந்தாரோ, ಯಾವಾಗ ದೇವರ ಆತ್ಮನವರು ದಾವೀದನ ಒಳಗೆ ಬಂದರು, எப்ப சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்ததோ, ಯಾವಾಗ ಸೌಲನೊಳಗೆ ದುರಾತ್ಮವು ಬಂತು, இவர்களுக்குள்ள ஒரு மாறுபாடு தெரிய வந்து விட்டது. ಇವರ ಒಳಗೆ ಒಂದು ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗಿದ್ದವು. இங்க பரிசுத்த ஆவி இருக்கிறவன் ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಇರುವಂತವರು
எல்லாவற்றையும் சகிக்கிறான். ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹಿಸುತ್ತಾನೆ. பரிசுத்தாவி இல்லாதவன் ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಇಲ್ಲದವನು கோபப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான், எரிச்சல் அடைகிறான். ಉರಿಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. அங்கே அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறான். ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் யார்? ನಿಮ್ಮೊಳಗೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಆತನು ಯಾರು? பரிசுத்த ஆவியானவர். ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா நீ எழும்புவாயானால், ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನೀನು ಹೇಳುವುದಾದರೆ, அதே தேவன் தான் உனக்குள்ள அசுத்தாவி அனுப்புவார். ಅದೇ ದೇವರೇ ನಿನ್ನೊಳಗೆ ದುರಾತ್ಮವನ್ನು ಕಳಿಸುವರು. எந்த தேவனத்தில் நீ அபிஷேகம் பெற்றாயோ, ಯಾವ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದೆಯೋ, அதே தேவன் தான் உனக்குள்ள அசுத்தாவியும் அனுப்புவார். ಅದೇ ದೇವರೇ ನಿನ್ನೊಳಗೆ ದುರಾತ್ಮವನ್ನು ಕಳಿಸುವರು. ஏனா வேதம் சொல்லுது, நான் சொல்லவில்லை. ಯಾಕಂದರೆ ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ, ನಾನು உங்க நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯವು ಅದೇ ರೀತಿನೇ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 141 3 10 2 வசனத்தை பாப்பீங்கன்னு சொன்னா, ಕೀರ್ತನೆಗಳು 143 2 3 10 ಓದುವುದಾದರೆ, என் வாயை காவல் வையும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಕಾವಲು ನೀಡು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. உன்னுடைய வாயை காவல் வைத்துக்கொள். ನಿನ್ನ ಬಾಯನ್ನು ಕಾವಲಿಟ್ಟುಕೊಳ್ಳು. அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படும். ಅಲ್ಲಿ ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದು. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಸತ್ಯವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மீகா 7:5 பாருங்க. ಮೀಗ 7:5 ನೋಡಿರಿ. சிநேகிதனை நம்பாதே என்று சொல்லுகிறார். ಸ್ನೇಹಿತನನ್ನು ನಂಬಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 39:1 பாருங்க. ಆ ಕೀರ್ತನೆಗಳು 39:1 ನೋಡಿರಿ. யாக்கோபு 1:26 பாருங்க. ಯಾಕೋಬು 1:26 ನೋಡಿರಿ. நாவை அடக்கவில்லை என்றால் ನಾಲಿಗೆಯನ್ನು ಅಡಗಿಸಲಿಲ್ಲ ಅಂದರೆ தேவ பக்தி வீணாகி விடும் என்று சொல்லுகிறார். ದೇವರ ಭಕ್ತಿಯನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗುವುದು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 34:13 பார்க்கும் பொழுது, ಕೀರ್ತನೆಗಳು 34:13 ನೋಡುವುದಾದರೆ, உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கு என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನು ಕೇಡಿಂದ ದೂರ ಮಾಡಿಕೊಳ್ಳು. கவனம் செலுத்த வேண்டும். ಗಮನ ಸಲ್ಲಿಸಬೇಕು. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿರುವಂತ ನೀವು ತುಂಬಾ ಗಮನವಾಗಿರಬೇಕು. நீ திருவுண்டு நாக்க வைத்துக்கொண்டு நீங்க மாறுபாடா நடக்க கூடாது. ವಿಶೇಷ ನಾಲಿಗೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ನಡೆಯಬಾರದು. தாவீதுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் என்ன? ಅಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೂ ಮತ್ತು ಸೌಲನಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವೇನು? தாவீதுக்கு ஆடுகளுக்கு பின்னே இருந்தவர், ದಾವೀದನವರು ಕುರಿಗಳಿಂದಾಗಿ ಇದ್ದವರು, சவுலு கழுதையை தேடி போனவர். ಸೌಲನವರು ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದರು. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம். ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದೇ ರೀತಿಯಾದ ಅಭಿಷೇಕ. ஆனா ஒருவர் முடிவரை காக்கிறார், ಆದರೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಕೊನೆ ತನಕ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒருவரோ விட்டு விடுகிறார். ಒಬ್ಬರು ಬಿಟ್ಟು இங்க ಬಿಡುತ್ತಾರೆ. எத்தனை பேர் வருகிறீர்கள்? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ಬರುತ್ತೀರಿ? எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಬಂದಿದ್ದೀರಿ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ இரண்டு பேர்ல ஒருவன் கைவிடப்படுவான் என்று. ಒಬ್ಬನು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವನಂತೆ. நீ கைவிடப்பட வேண்டுமா? ನೀನು ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬೇಕು. கர்த்தர் உன்னை விட்டு விலக வேண்டுமா? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕಾ? இந்த காலவேளை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ கணவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனைவி கைவிடப்பட வேண்டுமா? ಗಂಡನ ಹೆತ್ತಲ್ಪಟ್ಟು ಹೆಂಡತಿ ಕೈ ಬಿಡಲ್ಬೇಕಾ? மனைவி எடுத்துக்கொள்ளப்பட்டு கணவன் கைவிடப்பட வேண்டுமா? ಇಲ್ಲ ಹೆಂಡತಿ ಹೆತ್ತಲ್ಪಟ್ಟು ಗಂಡನ ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬೇಕಾ? பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிள்ளைகள் கைவிடப்பட வேண்டுமா? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೆತ್ತಿದವರು ಹೆತ್ತಲ್ಪಟ್ಟು ಮಕ್ಕಳ ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬೇಕಾ? ஊழியக்காரர் எடுக்கப்பட்டு மூப்பர்கள் கைவிடப்பட வேண்டுமா? ಸೇವಕರು ಎತ್ತಲ್ಪಡಪಟ್ಟು ಹಿರಿಯರು ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬೇಕಾ? யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ எந்த ನೋಡಿ. நிலைமை, ಯಾವ ರೀತಿಯಾದ ಸ್ಥಿತಿ, எப்படிப்பட்ட சூழ்நிலை, ಯಾವ ರೀತಿಯಾದ ಸ್ಥಿತಿಗಳು, நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். ನೀವು ನಾವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நீயும் நானும் கர்த்தருக்கு வேண்டுமானவர்கள். ನೀವು ನಾವು ದೇವರಿಗೆ ಬೇಕಾದವರು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. இந்த சவுல் ಈ ಸೌಲನು தாவீதை நேசித்தார். ದಾವೀದನನ್ನು தாவீது மேல் பிரியம் கொண்டார். ದಾವೀದನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟರು. ஆனா அடுத்த சனம் பார்க்கும் பொழுது ಆನಂತರ ನೋಡಬೇಕಾದರೆ இந்த தாவீதை கொல்லுவதற்கு வகை ಈ தேடுகிறார். ದಾವೀದನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ஆத்திரக்காரனாய். ಆತುರಗಾರನಾಗಿ. வேதம் சில பழமொழிகள் சொல்வார்கள், ಕೆಲವೊಂದು ಗಾದೆಗಳನ್ನು ಹೇಳುವರು. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள். ಆತುರಗಾರನಿಗೆ ಬುದ್ಧಿ ಕಡಿಮೆ ಅಂತ ಹೇಳುವರು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆத்திரப்பட்டவனாய், ಆತುರಪಟ್ಟು கோபம் அடைந்தவனாய், எரிச்சல் அடைந்தவனாய், ಉರಿಗೊಂಡವನಾಗಿ, பொறாமை கொண்டவனாய் ಕಿಚ್ಚುಪಟ್ಟವನಾಗಿ, ஒரு பரிசுத்தவாணியை கொல்வதற்கு வகை தேடுகிறார். ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನನ್ನೇ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕಿದನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் பொல்லாத ஆவி இவனுக்குள் வந்து விட்டது. ಆದ್ರಿಂದಲೇ ದುರಾತ್ಮವು ಅವನೊಳಗೆ ಉಂಟು. பொல்லாத ஆவி வந்த உடனேயே ಅಲ್ಲಿ ದುರಾತ್ಮವು ಬಂದಿದ ಕೂಡಲೇ ஆட்டோமேட்டிக் பயம் ஸ்டார்ட் ஆகுது. ಆಟೋಮೆಟಿಕ್
ಅದರಿಂದಾಗಿ ಅವನಿಗೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 1 சாமுவேல் 18:12 பார்க்கும் பொழுது ಒಂದು ಸಾಮುವೇಲನ 18:12 ನೋಡುವುದಾದರೆ அங்கே நீங்க கவனிச்சீங்க, படிங்க சீக்கிரம், நேரம் இல்ல. ಗಮನಿಸುವುದಾದರೆ அங்கே நீங்க பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲನು 18ஆம் அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯವು 12ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ அங்கே சொல்ற வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಮಾತೇನು? கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನು ದಾವೀದನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆಂದು தன்னை விட்டு விலகி போனார் என்றும் ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದರೆಂತಲೂ சவுல் கண்டு ಸೌಲನು ಕಂಡು தாவீதுக்கு பயந்து. ದಾವೀದನಿಗೆ ಭಯಪಟ್ಟು யாரு கூட இப்ப கர்த்தர் இருக்கிறார்? ಈಗ ಯಾರ ಜೊತೆಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ? தாவீது கூட இருக்கிறார். ದಾವೀದನ ಸಂಗಡ யார் இடத்துல கர்த்தர் இல்லை? ಯಾರ ಹತ್ರ ದೇವರಿಲ್ಲ? சவுல் இடத்துல இல்லை. ಸೌಲನ ಬಳಿಯಲ್ಲಿ இது சவுலே சொல்லுகிறார். ಇದು ಸೌಲೇ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் தாவீது கூட இருக்கிறார். ಆ ದೇವರು ದಾವೀದನ ಸಂಗಡ தன்னை விட்டு விலகி போனார். ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதை கண்டு இந்த சவுல் பயப்படுகிற ஒரு பயம் ಅಲ್ಲಿ ದಾವೀದನನ್ನು ಕಂಡು ಈ ಸೌಲನು ಭಯಪಡುವಂತ ಒಂದು ಭಯವು இங்கே அழகாய் காண்பிக்கிறது. ಇಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ದಾವೀದನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದರು. இன்னும் நீங்க கீழே வரும் பொழுது 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுதும் அப்படிதான் சொல்லுகிறது. 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு ಅವನು ಮಹಾ ಬುದ್ಧಿವಂತವನಾಗಿ ನಡೆಯುವುದನ್ನು ಸೌಲನು அவனுக்கு பயந்தான். ಅವನಿಗೆ ಹೆದರಿಕೊಂಡನು. அவன் பயந்திருந்தான். ಹೆದರಿಕೊಂಡಿದ್ದನು. ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமான எழும்பும் பொழுது, ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ நீ தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಳುವಾಗ, நீ மாறுபாடான பேச்சுகளை பேசும் பொழுது ಬೇಡವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹಾಡುವಾಗ உனக்குள்ள அசுத்தாவி வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ದುರಾತ್ಮವು ಬಂದು ಬಿಡುವುದು. அசுத்தாவி வந்தபோது ದುರಾತ್ಮವು ಬಂದ ಕೂಡಲೇ பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது, ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರನ್ನು ನೋಡುವಾಗ, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು உனக்குள்ள ஆட்டோமேட்டிக் பயம் வந்துரும். ನಿನ್ನೊಳಗೆ ತನಗೆ ತಾನಾಗಿ ஐயோ அவன் ஜெயிச்சிருவானா, ಅವನು ಜಯಿಸಿ ಬಿಡುವನಾ, அவன் இதை பிடிச்சிருவானா, ಅವನು ಅದನ್ನು ಹಿಡಿದು ಬಿಡುವನಾ, அவன் அவங்களை சேர்த்துக்குவானா ಅವನನ್ನು ಸೇರಿಸಿ என்ற ஆட்டோமேட்டிக் ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ತಾನಾಗಿ ಭಯ ಬಂದು ಬಿಡುವುದು. இது நான் சொல்லவில்லை, ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, வேத வார்த்தை சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ. 29ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ನೀವು 29ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்கே இப்படிதான் சொல்லுகிறார். ಅಲ್ಲೂ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே நீங்க பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದಾವೀದನಿಗೆ ಭಯಪಟ್ಟು தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ತನ್ನ ಮಾನ ದಿನಗಳೆಲ್ಲ தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். ಅಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ವೈರಿ. பாத்தீங்களா இந்த சவுல் எப்படி பாருங்க, ಸೌಲನು ಹೇಗೆ ನೋಡ್ರಿ, தாவீதுக்கு விரோதமாகவே நிக்கிறார் இப்போ. ದಾವೀದನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿನೇ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா தாவீது அப்படி அல்ல. ಆದರೆ ದಾವೀದನವರು ಹಾಗಲ್ಲ. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிறார். ಅಲ್ಲಿ ದಾವೀದನವರು ಸೌಲಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓடுகிறார். ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ இன்றல்ல நாளை ஜெயிச்சிரலாம், ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಜಯಿಸಿ ಬಿಡೋಣ, இன்றல்ல நாளை ஜெயிச்சிரலாம். ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಜಯಿಸಿ ಬಿಡೋಣ. அப்படி ஓடுகின்ற நேரத்தில் ಆ ರೀತಿಯಾಗಿ ಓಡುವಂತ ஒரு ಸಮಯದಲ್ಲಿ கெபியில் அவர்கள் ஒளிந்திருக்கும் பொழுது ಒಂದು ಗವಿಯಲ್ಲಿ ಆತನು ಒಳಿತುಕೊಂಡು சவுலும் சவுல் கூட்டமும் அங்கே கடந்து சொல்லுகிறது. ಸೌಲನು ಸೌಲಿನ ಸೈನ್ಯವು ಅಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾರೆ. 1 சாமுவேல் 24:8 நீங்க பார்க்கும் பொழுது, ಒಂದು ಸಾಮುವೇಲನ 24:8 ನೋಡುವುದಾದರೆ அங்கே நீங்க கவனிங்க, ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿರಿ, அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನೋಡಿರಿ. அப்பொழுது தாவீது எழுந்து ಆಗ ದಾವೀದನವರು ಎದ್ದು கெபியிலிருந்து புறப்பட்டு ಗವಿಯಿಂದ ಹೊರಟು சவுலுக்கு பின்னாக போய், ಸೌಲನಿಗೆ ಹಿಂದಾಗಿ ಹೋಗಿ, ராஜாவாக என் ஆண்டவனே ಅರಸನಾದ ನನ್ನ ಸೇವಕನ என்று ಒಡೆಯನೇ, கூப்பிட்டார். ಆ ರೀತಿಯಾಗಿ சவுல் ಕೂಗಿದನು. திரும்பி பார்த்தபோது ಸೌಲನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಲು தாவீது தரமட்டும் ஆமென் முகம் குனிந்து ಅಲ್ಲಿ ದಾವೀದನವರು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ನಮಸ್ಕಾರ வணங்கி என்று சொல்லப்படுகிறது. ಅಲ್ಲಿ ನಮಸ್ಕರಿಸಿದನು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. தாவீதுக்கு விரோதமாக சவுல் இருந்தாலும், ದಾವೀದನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸೌಲನು ಇದ್ದರು. ஹalleluya ஹalleluya, சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. தாவீதை சவுல் கொல்ல நினைத்தாலும் ಆ ದಾವೀದನನ್ನು ಸೌಲನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕಂತ ನೆನೆಸಿದಾಗ இந்த தாவீது செய்தது என்ன தெரியுமா? ಈ ದಾವೀದನವರು ಮಾಡಿದ್ದು
ಮಾಡಿದ್ದು என் ஆண்டவனே, ನನ್ನ ಒಡೆಯನೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. அப்படியே அவருக்கு முன்பாக முழங்கால் பணியிடுகிறார். ಅವರಿಗೆ ಹಾಗೆ ಮುಂದಾಗಿ ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. நீங்க இருக்க கூடுமா? ನೀವು ಇರಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதன் கீழே நீங்க இன்னும் வருவீங்கன்னு சொல்ல, அதுக்கு மேல வருவீங்கன்னா 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவன் ನೋಡುವುದಾದರೆ தன் மனுஷரை பார்த்து, ಅವನು ತನ್ನ ಜನರಿಗೆ ನೋಡಿ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் ಯೆಹೋವನಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ಒಡೆಯನ போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை ನಾನು ಹಾಕುವಾಗ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು நான் செய்யாதபடிக்கு ನಾನು ಮಾಡದೆ கர்த்தர் என்னை காப்பாராக. ಯೆಹೋವನು ನನ್ನನ್ನು ಕಾಯಲಿ. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறார். ಆತನು ಯೆಹೋವನಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ. ஆனா சவுலுக்குள்ள என்ன இருக்கிறது? ಆದರೆ ಸೌಲನಿಗೆ ಏನಿದೆ? பொல்லாதாவி. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? ದಾವೀದನವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறார். ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இதா கர்த்தருடைய ஆவியானவருக்கு கர்த்தருடைய ஆவி இல்லாதவருக்கு வித்தியாசம் இருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮ ಇರುವವನಿಗೂ ದೇವರ ಆತ್ಮ ಇಲ್ಲದವನಿಗೆ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವು. கர்த்தருடைய ஆவியாய் இருக்கிறவர்கள் ದೇವರ ಆತ್ಮ ಇರುವವರು மற்றவர்களை குறித்து விட்டு கொடுக்கிறார்கள், ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಬಿಟ್ಟುಕೊಡುತ್ತಾರೆ, தாழ்மைப்படுகிறார்கள், ತಾಳ್ಮೆಪಡುತ್ತಾರೆ, நேசிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய ஆவி இல்லாதவர்களோ ದೇವರ ಆತ್ಮ ಇಲ್ಲದವರು பொறாமை கொண்டு, ಅಲ್ಲಿ ஆத்திரப்பட்டு, ಆತುರಗೊಂಡು, கோபப்பட்டு, ಕೋಪಪಟ್ಟು, சண்டைகளுக்கும் ಜಗಳಗಳಿಗೂ மாறுபாடான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். ಬೇಡವಾದ ಮಾತುಗಳಿಗೆ ಜಾಗ ಕೊಡುತ್ತಾರೆ. இங்க ஒரே இடத்துல ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ சவுலும் தாவீதும் இருக்கிறாங்க. ಸೌಲನು ಮತ್ತು ದಾವೀದನು சவுல் தூங்கி விட்டாரு. ಸೌಲನವರು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ தாவீது என்ன பண்ணுகிறார் தெரியுமா? ದಾವೀದನವರು ಏನು சவுல் மேல இருக்கிற சால்வையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಸೌಲನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ சவுல் இடத்துல இருக்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொள்கிறார். ಅಲ್ಲಿ ಸೌಲನ ಬಲಿಯಿಂದ ಒಂದು ಆಯುಧವನ್ನು ತಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. சற்று தூரத்துக்கு போன உடனேயே ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ அவரோடு இருக்கிறவங்க சொல்றாங்க, ಅವರೊಂದಿಗೆ ಇರುವವರು இவன் உனக்கு விரோதி தானே, ಇವನು ನಿನಗೆ ವಿರೋಧಿ ತಾನೆ, உனக்கு அவன் சண்டைக்காரன் தானே, ಇವನು ನಿನಗೆ ಜಗಳಗಾರ, அவன் உன்னை கொல்லதானே நினைக்கிறான், ಅವನು ನಿನ್ನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿ அவனை நம்ம கொன்று போடலாமே. ಅವನು ನಿನ್ನ ಕೊಂದು ಬಿಡಬಹುದೇ? அதுக்கு தான் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இல்ல இல்ல, ಇಲ್ಲ ಇಲ್ಲ, கர்த்தர் காப்பாராக, ದೇವರು ಕಾಯಲಿ, கர்த்தர் என்னை காப்பாராக. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕಾಯಲಿ. இவர் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர். ಇವರು ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು அவர் மேல ಪಡೆದವರು. கைப்படுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்ல. ಅವರ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಅಧಿಕಾರ என்னென்ன ಇಲ್ಲ. பேசுறோம், என்னென்ன பேசுறோங்க, ಏನೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ತೀವಿ, வாயில வந்ததெல்லாம் பேசுறோங்க. ಬಾಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದನ್ನೆಲ್ಲ நமக்கு யாருன்னா பிடிச்சிச்சுன்னு வச்சுக்குங்க, ನಮಗೆ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಇಷ್ಟ அவங்ககிட்ட போய் என்னென்னலாம் சொல்றாங்க ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನೆಲ್ಲ ಹೇಳುತ್ತೇವೆ. பாருங்க. ஆனா தாவீது அப்படி இல்லங்க. ನೋಡಿರಿ, ದಾವೀದನವರು ಆಗಿಲ್ಲ ರೀ. தாவீது அப்படி இல்ல. ದಾವೀದನ அவர் ಆಗಿಲ್ಲ. தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். ತನ್ನನ್ನು ತಾಳ್ಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. தேவனிடத்தை வந்த அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுகிறார். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவன் இவர் உயர்த்த நினைத்த மேன்மையை பிடிக்கிறாரு. ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಬೇಕಾದ ಉನ್ನತವನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்ற ஒரு காரியம், ಇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು என் ಕಾರ್ಯ, ஆண்டவனே, ನನ್ನ ಒಡೆಯನೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. அவர் பாதத்தில் வணங்குகிறவராக, ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ನಮಸ್ಕರಿಸುವಂತವರಾಗಿ கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பே நிற்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் எம்மாத்திரா. ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರವು. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த 1 சாமுவேல் 18:18 சொல்றாரு, ಒಂದು ಸಾಮುವೇಲನು 18:18ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் எம்மாத்திரா, ನಾನು ಎಷ್ಟು என் ಮಾತ್ರ, ஜீவன் எம்மாத்திரா, ನನ್ನ ಪ್ರಾಣವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ, இஸ்ரவேலின் தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரா. ಇಸ್ರಾಯೇಲರ ನನ್ನ ತಂದೆಯ ಕುಲವು ಎಷ್ಟು ಮಾತ್ರವು. 1 சாமுவேல் 20:1 சொல்லுகிறார், ಒಂದು ಸಾಮುವೇಲನ 21ನೇ ವಾಕ್ಯ, நான் செய்தது என்ன, ನಾನು ಮಾಡಿದ್ದು ಏನು, என் அக்கிரமம் தான் என்ன, ನನ್ನ ಅಕ್ರಮವೇ ಏನು, நான் என்ன துரோகம் பண்ணினேன். ನಾನು ಏನು ದ್ರೋಹ ಮಾಡಿದೆ. யோனாத்தானை பார்த்து தாவீது சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಯೋನಾತಾನನ ನೋಡಿ ದಾವೀದನವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் தகப்பன் ஏன் என்னை துரத்துகிறார், ನಿನ್ನ ತಂದೆಯಾದವರು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು என்னை ஏன் கொல்ல வகை தேடுகிறார். ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ முன்பே சொல்றார், நான் எம்மாத்திரம், ಮೊದಲು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ಎಷ್ಟು என் ஜீவன் எம்மாத்திரம், ನನ್ನ ಪ್ರಾಣವು ಎಷ್ಟು என் ಮಾತ್ರ, தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ಕುಲವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இரண்டாவது அவர் சொல்றது என்ன தெரியுமா, ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಹೇಳುವುದು நான் செய்தது என்ன, ನಾನು ಮಾಡಿದ್ದೇನು, நான் எப்படி என்ன அக்கிரமம் செய்தேன், ನಾನು ಏನು ಅಪರಾಧವನ್ನು நான் என்ன ಮಾಡಿದೆ, துரோகம் பண்ணினேன், ನಾನು ಏನು ದ್ರೋಹ ಮಾಡಿದೆ, ஏன் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ಯಾಕೆ ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ கர்த்தருக்குள்ள இருந்தால் ನೀನು ದೇವರ ಒಳಗಿದ್ದರೆ
ನೋಡಿದರೆ உன் வார்த்தை இப்படிதான் வரும். ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಇದೇ நீ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருக்குள் இல்லை என்றால் ನಿನ್ನ ದೇವರ ಒಳಗಿಲ್ಲ உன் வார்த்தை அப்படி வராது. ನಿನ್ನ ಮಾತು ಹಾಗೆ நீ ಬರೋದಿಲ್ಲ. வேறு விதமாய் எழும்புவாய். ನೀನು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ இந்த சவுலை போல எழும்புவாய். ಸೌಲನ ಹಾಗೆ ಇದ್ದಳುವಿ. ஆனா இந்த சவுல் ಆದ್ರೆ ಈ ಸೌಲನು தாவீதிನಿಂದ வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டபோது ದಾವೀದನ ಬಾಯಿಂದ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಾಗ துடிதுடித்து போனான். ಅವನು ಹಾಗೆ ನಟಗಿ ಹೋದನು. இந்த 1 சாமுவேல் 24:16 பார்க்கும் பொழுது ಈ 1 ಸಾಮುವೇಲನ 24:16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೀನು ಗಮನಿಸುವುದಾದರೆ சவுல் சத்தமிட்டு அழுது ಅಲ್ಲಿ ಸೌಲನು ಸ್ವರವನ್ನು ಎತ್ತಿ என் ಗಟ್ಟಿಯಾಗಿ மகனே என்று ನನ್ನ கூப்பிடுகிறார். ಮಗನೇ ಅಂತ அது ಕೂಗುತ್ತಾನೆ. வரலும் ಅಲ್ಲಿ ತನಕ தாவீதை சத்துருவாக நினைத்தான். ಅಲ್ಲಿ ದಾವೀದನನ್ನು ಒಂದು ವೈರಿಯಾಗಿ ನೆನೆಸಿದನು. ஹல்லேலூயா. நீ ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரோடு இருக்கும் பொழுது ನಿನ್ನ ದೇವರ ಸಂಗಡ பரிசுத்த ஆவியான உனக்குள் இருக்கும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನೊಳಗೆ உன்னை எதிர்த்து வருகிற எல்லா போராட்டத்தின் மத்தியில ಎದುರಿಸಿ ಬರುವ ಎಲ್ಲ ಹೋರಾಟ எல்லா வேதனைகள் மத்தியில எல்லா அவமானத்தின் மத்தியில எல்லா நிந்தைகள் மத்தியில ಎಲ್ಲ ನಿಂದೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ கண்ணீரின் மத்தியில ಕಣ್ಣೀರಿನ நீ ಮಧ್ಯದಲ್ಲಿ கர்த்தரோடு இருப்பாயானால் ದೇವರ ಸಂಗಡ அந்த பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்வாயானால் ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ನೀನು ಕಾದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ முடிவு எப்படி வரும் தெரியுமா? ಕೊನೆ ಹೇಗೆ ಬರುವುದು என் ಗೊತ್ತಾ? மகனே, ನನ್ನ ಮಗನೇ, அங்க பாருங்க, அங்க வசனத்தை ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடிந்த பின்பு ದಾವೀದನವರು ಈ ಮಾತನ್ನು ಸೌಲನೊಂದಿಗೆ ಹೇಳಿ ಮುಗಿಸಿದಾಗ சவுல் என் குமாரனாகி தாவீதே, ಸೌಲನ ಕುಮಾರನಾದ ದಾವೀದನೇ, இது உன்னுடைய சத்தம் அல்லவா ಇದು ನಿನ್ನ ಸ್ವರವಲ್ಲವೇ என்று சொல்லி சத்தமிட்டு அழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅತ್ತು தாவீதை பார்த்து, ದಾವೀದನನ್ನು ನೋಡಿ, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், ನನಗಿಂತ ನೀನು ನೀತಿವಂತನು, நீ எனக்கு நன்மை செய்தாய், ನೀನು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ நானோ ಮಾಡಿದಿ, உனக்கு தீமை செய்தேன். ನಾನು ನಿನಗೆ ಕೇಡನ್ನು ஒரு ಮಾಡಿದೆ. பரிசுத்த உள்ளவனிடத்தில் இருந்து ಒಂದು ಪರಿಶುದ್ಧವನ್ನುಳ್ಳವನ வரக்கூடிய குணம் என்ன? ಬರುವಂತ ಗುಣ ಏನು? ஒரு அற்புதமான வார்த்தை வர வேண்டும். ಅದ್ಭುತವಾದ ಮಾತು ಬರಬೇಕು. பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருப்பாருனா, ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ, நீ பரிசுத்த ஆவியில கர்த்தரோடு நடப்பாயானால் ಪವಿತ್ರ ಆತ್ಮದೊಂದಿಗೆ ದೇವರೊಳಗೆ மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் உன்னிடத்துல வந்துவிடும். ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತ ಸ್ವಭಾವವು ನಿನ್ನೊಳಗೆ அந்த ಬಂದುಬಿಡುವುದು. பரிசுத்தவனுடைய நிலைகளை நீ புரிந்து கொள்வாய். ಆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೀನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. பரிசுத்தவனுடைய வேதனை, ಆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನ ವೇದನೆ, பரிசுத்தவனுடைய துக்கம், ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನ ದುಃಖವು, பரிசுத்தவனுடைய தவிப்பு, ಆ ಪರಿಶುದ್ಧವಂತನ ಭಕ್ತನ ಒಂದು பரிசுத்தவனுடைய சஞ்சலம், ಆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನ ಸಂಕಲ್ಪವು, பரிசுத்தவனுடைய கண்ணீர் ಪರಿಶುದ್ಧವಂತನ ಕಣ್ಣೀರು உனக்கு முன்பாக மேன்மையாய் தெரியும். ಮುಂದೆ ಅದು ಉನ್ನತವಾಗಿ உன் ಕಾಣುವುದು. வாயிலிருந்து வர வார்த்தை ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ அந்த ಮಾತು பரிசுத்தவானுக்கு இன்பமாக மாற்றி விடுவார். ಪರಿಶುದ್ಧವಂತನಿಗೆ ನೀನು ಸುಖವಾಗಿ இவர் ಮಾರ್ಪಡಿಸಿ. சொல்ற வார்த்தை என்ன? ಇವರು ಹೇಳುವಂತ ಮಾತು இதுக்கு ಏನು? முன்பாக தாவீதுக்கு சத்துருவாய் இருந்த சவுல் ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ವೈರಿಯಾಗಿದ್ದಂತ ಸೌಲನು, தாவீதை கொல்ல நினைத்த சவுல் ಆ ದಾವೀದನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕಂತ ನೆನೆಸಿದಂತ அவர் ಸೌಲನು சத்தமிட்டு அழுது, ಅವನು ಶಬ್ದವನ್ನು ಹಾಕಿ ಅತ್ತಿ, என்னை பார்க்கலும் ನನಗಿಂತಲೂ நீ நீதிமான். ನೀನು ನೀತಿವಂತನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ என்னை பார்க்கலும் ನೀನು ನನಗಿಂತಲೂ நீ நீதிமான். ನೀನು ನೀತಿವಂತನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நீ ಹೇಳಿರಿ, என்னை பார்க்கலும் ನೀನು ನನಗಿಂತಲೂ நீ நீதிமான். ನೀನು ನೀತಿವಂತನು. நீ எனக்கு நன்மை செய்தாய். ನೀನು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು பக்கத்துல சொல்லுங்க, நீ ಮಾಡಿದಿ. எனக்கு நன்மை செய்தாய், ನೀನು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದಿ, நானோ உனக்கு தீமை செய்தேன். ನಾನು ನಿನಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்றத பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಹೇಳುವುದನ್ನು நீ எனக்கு ನೋಡಿರಿ, நன்மை செய்ததை ನೀನು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದ್ದನ್ನು இன்று விளங்க பண்ணினாய். ಇವತ್ತು ತಿಳಿಸಿದರು. கர்த்தர் என்னை ಯೆಹೋವನು உன் ನನ್ನನ್ನು கையில ஒப்பு கொடுத்தார். ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஆமென். ஆமென். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಮಾತು ನೋಡಿರಿ. சத்துருவாக நினைத்த இந்த சவுல் ವೈರಿಯಾಗಿ ನೆನೆಸಿದಂತ ಈ ಸೌಲನು அந்த இடத்துல மேன்மையான வார்த்தைகளை சொல்லி ಅಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ, இன்றைக்கு என்ன உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಇವತ್ತು ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಕೈಗೆ ನನ್ನನ್ನು சொல்ல, நீ ಕೊಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என்னை கொண்டு போடவில்லையே, ನೀನು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲಲಿಲ್ಲವೇ? அவனா நீ எவ்வளவு அழகுள்ளவ, ನೀನು ಎಷ್ಟು ಸುಂದರ, நீ எப்படிப்பட்ட குணமுடையவ, ಯಾವ ರೀತಿಯಾದ கர்த்தர் ಗುಣವುಳ್ಳವನು. உன்கிட்ட இருக்காருப்பா, ದೇವರು ನಿನ್ನ ಬಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಪ್ಪ. ஆண்டவர் உன் கூட இருக்காருப்பா, ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರಪ್ಪ. நான் எத்தனை கஷ்டம் கொடுத்தப்பா, ನಾನು ನಿನಗೆ ಎಷ್ಟು
ಕಷ್ಟವನ್ನು நீ போறடலாம் நான் தந்திரமா உன் பின்னாலேயே வந்தேனப்பா. ಹೋಗುವ ಸ್ಥಳವೆಲ್ಲ ನಾನು ತಂತ್ರವಾಗಿ ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬಂದೇನಲ್ಲಪ್ಪ. எத்தனை சான்ஸ் உனக்கு கிடைச்சிச்சு. ಎಷ್ಟು ಚಾನ್ಸ್ ನಿನಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஆனா அந்த ஒவ்வொரு சான்ஸ்லயும் ಆದ್ರೆ ಒಂದೊಂದು ಅವಕಾಶದಲ್ಲೂ என்ன உன் தகப்பனாக நினைச்சியே. ನಿನ್ನನ್ನು ತಂದೆಯಾಗಿ ನೆನೆಸಿದಲ್ಲ. இதுதான் கர்த்தர் உன்னை குறித்து சொல்லணும். ಇದೇ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. சான்ஸ் கொடுப்பாரு, ಅವಕಾಶ ಕೊಡುವರು. அப்ப நீ கோவரி கழுத போல திரும்பி கொண்டு போக கூடாது. ಹಾವ ಕತ್ತೆಯಾಗಿ ನೀನು ಹಿಂದೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. சில எருமமானுமே இருக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க சிலர். ಎಮ್ಮೆ ತರ ಇದ್ದಾರೆ ನೋಡು ಅಂತ ಹೇಳುವರು. அந்த மாதிரி நம்ம நடக்க கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಡೆಯಬಾರದು. சான்ஸ் கிடைக்கும் போது அதை பற்றிக்கொள்ளணும். ಅವಕಾಶ ಸಿಗುವಾಗ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நீ விட்டு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು ವಿಧೇಯರಾಗುವಾಗ அந்த இடத்துல நாங்க மேன்மை வர்றோம். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಉನ್ನತ நான் உன் கையில இருந்தும் ನಾನು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ என்ன ಇದ್ದು ஒண்ணுமே பண்ணலையேப்பா. ನಿನ್ನನ್ನು ನೀ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க. ನೋಡಿರಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஒருவன் தன் மாற்றத்தை கண்டுபிடித்தால் ಒಬ್ಬನು ತನ್ನ ಮಾರ್ಪಡುವಿಕೆಯನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದರೆ அவனை சுகமே போய் விடுவானோ. ಅವನು ಸುಕ್ಷೇಮದಿಂದ ಕಳಿಸಿ ಬಿಡುವನು. அந்த வசனத்தை படிங்க, 19ஆம் வசனத்தை படிங்க. 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இங்கே 1 சாமுவேல் 24:19 படிங்க. 1 சாமுவேಲ್ 24:19 சீக்கிரம் ಓದಿರಿ. என்னம்மா? ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ. ஹalleluya 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 ஹalleluya. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்ன? ಮೊದಲು ಆತನು ಹೇಳುವುದೇನು? நீ நீதிமான்றார். ನೀ ನೀತಿವಂತನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. இரண்டாவது என்ன சொல்றாரு? ಎರಡನೇದಾಗಿ ಏನು கர்த்தர் ಹೇಳುತ್ತಾರೆ? உனக்கு நன்மை செய்வாராக என்றார். ದೇವರು ನಿನಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಮಾಡಲಿ. ஹalleluya ஹalleluya. மூணாவது 20ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ நீ ನೋಡ್ರಿ. நிச்சயமாக ಖಂಡಿತವಾಗಿ ராஜாவாக இருப்ப. ನಿನ್ನ ಅರಸನಾಗಿ ಇರುವಿ. ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள யார் இருக்கிறா? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ராஜா இருக்கிறா. ಅರಸನಿದ್ದಾರೆ. உன்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தாதி கர்த்தன் இருக்கிறா. ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಂತ ಕರ್ತಾದಿ நீ ಕರ್ತನಿದ್ದಾರೆ. ராஜாவாக இருப்ப. ನಿನ್ನ ಅರಸನಾಗಿರುವಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. உனக்குள்ள யார் இருக்கா? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ராஜாதி ராஜா இருக்கிறாரு. ರಾಜಾದಿ ರಾಜನಿದ್ದಾರೆ. எனக்குள்ள யார் இருக்கிறாரு? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ராஜாதி ராஜா இருக்கிறாரு. ರಾಜಾದಿ ರಾಜನಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதனால தான் உன்னை என்னையும் பிரித்து எடுத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ சபையில ತೆಗೆದಿದ್ದಾರೆ. உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? உன் வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? உங்க வேலைதளத்துல இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಮೇಲಿದ್ದೀರಾ? எந்த இடத்துல இருந்தாலும் ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿದ್ರೂ ராஜாவின் கனவு உன்மேல் இருக்கும். ಅರಸನ ಒಂದು ಕನವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದು. ராஜாவின் கனவு உன்மேல் இருக்கும். ಅರಸನ ಒಂದು ಘನವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದು. இந்த கணத்தை நீ விட்டுறாத. ಈ ಕನವನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. இந்த கணத்தை நீ விட்டு விடாத. ಈ ಕನವನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. இது நான் சொல்லவில்லை, ಇದು ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, தேவன் உனக்கு சொல்லுகிறார். ದೇವರು ನಿನಗೆ இந்த ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. காலை வேளை வந்திருக்கிற தேவ ಈ பிள்ளைகளே, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ದೇವರ உன்னை ಮಕ್ಕಳೇ, என்னை பிரித்தெடுத்தது இதற்காகத்தான். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ நீதிமானாய் இருப்பதற்கு, ನೀತಿವಂತನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ, கர்த்தருக்குள் நன்மை செய்வதற்கு, ದೇವರೊಳಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ராஜகணம் அடைவதற்கு ರಾಜಗಣ ಹೊಂದುವುದಕ್ಕೆ தேவன் உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்தார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದರು. அந்த பிரித்தெடுத்த தேவனிடத்துல ಆ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತೆಗೆದಂತ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ நம்ம எப்படி ஒப்பு கொடுப்போம்? ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் தாவீதை போல் இருக்கிறேனா? ನಾನು தாವೀದನ ಹಾಗೆ ಇದ್ದೇನಾ? சவுலை போல் ಇಲ್ಲ இருக்கிறேனா? ಸೌಲನ ಹಾಗೆ ಇದ್ದೇನಾ? ஆண்டவரே, தாவீதையும் சவுலையும் ದೇವರೇ, தாவೀದನನ್ನು ಮತ್ತು ಸೌಲನನ್ನು நீ ஒன்று போலதான் தெரிந்து கொண்டீர். ಅಪ್ಪ, ನೀವು ಒಂದು ಹಾಗೆನೇ ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡಿರಿ. என்னையும் என் கணவனையும், ನನ್ನನ್ನು ನನ್ನ ಗಂಡನನ್ನು, என்னையும் என் மனைவியும், ನನ್ನನ್ನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು, என்னும் என் பிள்ளைகளையும், ನನ್ನನ್ನು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು, என் ஊழியக்காரனையும் எங்களையும் ನನ್ನ ಸೇವಕರನ್ನು ಮತ್ತೆ நீ ನಮ್ಮನ್ನು ஒன்று போலதான் தெரிந்து கொண்டீர். ನೀವು ಒಂದು ಹಾಗೆನೇ ತಿಳಿದುಕೊಂಡಿರಿ. ஆனா எங்க வார்த்தையில, ಆದ್ರೆ ಅವ್ರ ಮಾತಿನಲ್ಲಿ, எங்க நடக்கையில, ನಮ್ಮ ಒಂದು எங்க ನಡತೆಯಲ್ಲಿ, பார்வையில ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நாங்க சவுளை போல மாறிட்டோம். ನಾವು ಸೌಲ ಹಾಗೆ ಮಾರ್ಪಟ್ಟೆವು. தாவீதை போல காணப்படாம ನಾವು தாವೀದನ ಹಾಗೆ ಕಾಣಲ್ಪಡದೆ நாங்க சவுளை போல மாறிட்டோம். ನೀವು ಸೌಲನ ಹಾಗೆ ಮಾರಿಬಿಟ್ಟೆವು. ஆத்திரப்பட்டுட்டோம், ಆತುರಗೊಂಡೆವು, கோபப்பட்டுட்டோம், கோபப்பட்டெವು, எரிச்சல் அடைச்சிட்டோம், ಉರಿಗೊಂಡೆವು, பொறாமை கொண்டுட்டோம், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟೆವು, வாயில தவறான வார்த்தைகளை செயல்படுத்திட்டோம். ಬಾಯಲ್ಲಿ
ತಪ್ಪಾದ பிரிவினைக்கு இடம் கொடுத்துட்டோம் ஆண்டவரே. ಬೇರ್ಪಡುವಿಕೆಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟೆವು ದೇವರೇ. எங்களை தாவீதை போல மாற்றுங்கப்பா. அப்பா ನಮ್ಮನ್ನು ದಾವೀದನ ಹಾಗೆ நீங்க தாவீது கூட இருந்தது போல அப்பா ನೀವು ದಾವೀದನ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ என் கூட இருக்கணும்பா. அப்பா ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ நான் ஒரு நீதிமானாய் மாறணும்பா. அப்பா ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ நான் ಮಾರ್ಪಡಬೇಕು. நன்மை செய்கிற பிள்ளையாய் இருக்கணும்பா. ನಾನು ಉಪಕಾರ ಮಾಡಬೇಕಾದ ராஜாவின் கணத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும்பா. அப்பா அரசನ ಕನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. இந்த இடத்துல ஒரு சில கண்ணீரை பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ ಕೆಲವರ ஒரு ಕಣ್ಣೀರನ್ನು தாயுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. ಒಂದು ತಾಯಿಯ ಹೃದಯ இந்த செய்தி எனக்காகத்தான். நான் சில நேரம் இப்படிதான் நடந்து கொள்ளுகிறேன். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಹೀಗೆ ನಡೆದು சில நேரம் நான் இப்படிதான் நடக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಈ ರೀತಿ ஆண்டவரே சொல்லி கண்ணீர் விடுகிறது நான் பார்க்கிறேன். ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ ಕಣ್ಣೀರು ஒரு அன்பு மகள் நானும் இப்படிதான் நடக்கிறேன். ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಮಗಳು ನಾನು சுயமாய் ಇದ್ದೇನೆ. பேசுகிறேன். ಸ್ವಾರ್ಥವಾಗಿ சுயமாய் ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. நடக்கிறேன். ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ನಡೆಯುತ್ತೇನೆ. நான் என் வாயின் வார்த்தையில் இப்படியாய் நடந்து கொள்ளுகிறேன். ಬಾಯಿನ ಮಾತಿನಲ್ಲಿ இனி நான் அப்படி இருக்க கூடாது. இந்த செய்தி எனக்கு தான். இந்த செய்தி எனக்கு தான் சொல்ற தேவ பிள்ளையே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ உன் பக்கத்துல கர்த்தர் வந்து விட்டார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು கர்த்தர் உன்னை விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தாவீதை எப்படி இந்த சவுல் கனமான வாழ்த்தினால் வாழ்த்தினாரோ ದಾವೀದನನ್ನು ಈ ಸೌಲನವರು ಘನವಾದ ಮಾತಿನಿಂದ ಹೇಗೆ ஒரு நாள் உன் சத்துருக்கள் உன்னை வாழ்த்துவார்கள். ಒಂದು ದಿನ ನಿನ್ನ ವೈರಿಗಳು ನಿನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅರಸುವರು. அதுவரையிலும் இந்த தாவீதை போல ದಾವೀದನ ಹಾಗೆ நீ பொறுமையாய் ನೀನು கர்த்தருக்குள்ள ஒரு நீதிமானாய் நன்மை செய்கிறவனாய் தேவ கணத்தை பிடித்தவனாய் ಘನವನ್ನು ಪಡೆದವನಾಗಿ உன்னை காத்துக்கொள். ನಿನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳು. ஜெபிப்பதில், ஆராதிப்பதில், துதிப்பதில், வேத வசனத்தை தியானிப்பதில், ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಲ್ಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದರಲ್ಲೂ ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದರಲ್ಲೂ தேவனுடைய ஆலயத்துக்கு முந்திக் கொண்டு போவதில், ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಮುಂದೆ ಕೊಂಡು ಹೋಗುವುದರಲ್ಲಿ பரிசுத்தவனாய் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிற உன் ஊழியக்காரனோடு ஆமென் நெருங்கி பழகுவதில், ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಇರುವಂತ ನಿನ್ನ ಸೇವಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿರವಾಗಿ ಇರುವುದರಲ್ಲೂ உன்னை காத்துக்கொள். ನಿನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳು. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. தேவ கனவு உன்னோடு இருப்பதாக. ದೇವರ ಒಂದು ಕರವು ನಿನ್ನೊಂದಿಗಿರಲಿ. தேவ கனவு உன்னோடு இருப்பதாக. ದೇವರ ಕನವು ನಿನ್ನೊಂದಿಗಿರಲಿ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು அவருடைய ಆಶೀರ್ವದಿಸುವರು. மகிமை ஆசீர்வதிக்கிறது நான் காண்கிறேன். ಆತನ ಮಹಿಮೆಯು ஒரு கனமான வெளிச்சம் உள்ள வந்துருச்சு. ಒಂದು ಘನವಾದ ಬೆಳಕು ಒಳಗೆ ಬಂದಿದೆ. அந்த பிரசனம் ஆசீர்வதிக்கிறது. ಆ ಪ್ರಸನ್ನತೆ Lord ಆಶೀರ್ವದಿಸುವುದು. Jesus mighty power. ಆಮೆನ್. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಆಮೆನ್. ஆமென். தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உன்னை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ அவர் கொடுத்த ತೆಗೆದಿದ್ದಾರೆ. அபிஷேகத்தை காத்துக்கொள். ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು அவர் கொடுத்த ಕಾದುಕೊಳ್ಳು. வரங்களை காத்துக்கொள். ಆತನು ಕೊಟ್ಟಂತ ವರಗಳನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳು. தாவீதை போல ದಾವೀದನ ಹಾಗೆ எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் ಎಷ್ಟು ವೈರಿಗಳಿಗೆ ಬಂದ್ರು தாவீதை எப்படி காத்துக்கொண்டார், ದಾವೀದನವರು ಹೇಗೆ ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಂಡರು உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. God bless you. God bless you.